வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் வாழைப்பூ வடை இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இல்லை செஞ்சதே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க. ஆமாங்க, உங்களுக்காக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது வாழைப்பூ வடை, அது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டோம் 1 to 2 hours. 2 hours ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, தோலை நல்லா சீவிட்டு எடுத்துக்கணும். தோல் கண்டிப்பாக சீவணும் இஞ்சியில், அப்படி இல்லாட்டி அது வந்து பாய்சனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக சீவிடுங்க. ஆனால் பூண்டு பார்த்திங்கன்னா தோலோடு நம்ம ஒரு 7-8 பல்ல சேர்த்துக்கலாம், அது நல்லாவே இருக்கும். அடுத்து வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல மேலே இருக்கிற பூவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நடு பாட்டு இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாழைப்பூ வடைக்கு தேவையான வெங்காயமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக. அந்த நறுக்குனதை பவுலில் சேர்த்துட்டு இந்த கோஸாக அரைச்சதையும் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ ஆயில் காஞ்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், வடையை வந்து ஒரு பால் மாதிரி திரட்டி கையால் தட்டையாக தட்டி நம்ம வந்து குண்டு வடையும் பண்ணலாம், தட்டையாகவும் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணாலும் இந்த வடை வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வேக வைக்கணும். ஏன்னா வாழைப்பூ போட்டிருக்கிறதால கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கருப்பு கலரில் சேஞ்ச் ஆகும், மெரூன் கலரில் வரும். அதனால் வந்து வெந்துருச்சின்னு டக்குன்னு எடுத்துடக்கூடாது. உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் மாவாக இருக்கும், வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் வெந்தோன்னா 2வது பக்கம் திருப்பி விடணும். ஸோ சூப்பரான ஒரு வடை, நல்ல ஒரு டேஸ்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு வெங்காய சட்னியோ இல்லை ஒரு தேங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த சட்னி இல்லாமல் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.